ஹாய் ஹலோ வணக்கம் சொந்தங்கள் அனைவரும் நலமுடன் இருக்க இறைவனிட பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு என்ன கடலூர் கப்பல் கேஎஸ் சேனல்ல வந்து நம்ம பிளாக்ல பார்க்க போறோம்னா, நான் சொல்ற மெத்தட்ல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணு. ஓகேவா? ரோட்டு சைடு சிக்கன் 65 தான், அதுவும் எப்படி போனோட தான். சாஃப்டியா மாட்டுறதுக்கு முக்கியமான ரீசன் மசாலா யூஸ் பண்ணாதீங்க. கறி ஓகேவா? எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி பண்ணுங்க. நல்லா ரெட்டிஷா வந்துருச்சு பாருங்க, புரிஞ்சிருச்சு. டிஷ்ஷுக்கு தேவையான சைட் டிஷ்ஷு நீங்க பாக்குற டிஷ் இல்ல. ஹாய் ஹலோ வணக்கம் சொந்தங்கள் அனைவரும் நலமுடன் இருக்க இறைவனிட பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு என்ன கடலூர் கப்பல் கேஎஸ் சேனல்ல வந்து நம்ம பிளாக்ல பார்க்க போறோம்னா, சிக்கன் 65 செய்ய போறோம். ஓகேவா? சிக்கன் 65 வந்து தயிர் சாதம், அப்புறம் வந்து சாம்பார் சாதம், சோறு சாம்பார் எல்லாம் ரசம் எல்லா ஐட்டத்துக்குமே மிங்க்லான ஒரு சைட் டிஷ். இந்த சைட் டிஷ்ஷை வந்து நம்ம வந்து செய்யறதுக்கான ப்ரொசீஜர் பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேர் இந்த சைட் டிஷ் செய்யறாங்க. சிலருக்கு வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும், சிலருக்கு ஜூஸியா வராது. அதுக்கு என்னென்ன சின்ன சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜூஸியா சூப்பரா செய்யலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம விளாக்ல பார்க்கலாம். விளாக்ல பாக்குறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம், சிக்கன் வாங்கும் போது என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு போன்லெஸ் சிக்கன் வாங்காதீங்க. நல்லா இருக்காது. போனோட வாங்குங்க, எலும்போடு சேர்த்து வாங்கும்போது அது நம்ம ஆயில ஃப்ரை பண்ணும்போது நல்லா கருக்கு முருகு சாப்பிடறது சூப்பரா இருக்கும். சோ அதனால ஒன் டைம் வந்து நான் சொல்ற மெத்தட்ல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணும். ஓகேவா? விளாக ஃபுல்லா பாருங்க, அப்பதான் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் என்னென்னு சொல்றத நோட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வித்தியாசமா ஸ்பைசியா வீட்லயே குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கடையில வரும் ரோட்டு சைடு சிக்கன் 65 தான், அதுவும் எப்படி போனோட தான். போனோட செய்யும்போது செம்ம டேஸ்டியா இருக்கும். நீங்க ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்ற மெத்தட டேஸ்டியா இருக்கிறோம், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வேணுங்கிறத அப்படியே பார்த்தோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் போனோட சிக்கன் வாங்கியிருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னது மெயின் டிஷ் போனோட சிக்கன். ஓகே, போனோட சிக்கன். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து என்னது போனோட சிக்கன். சிக்கன் எடுத்தாச்சா, அதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷா அரைச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். கடையில தயவு செஞ்சு வாங்குறீங்க ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட். அப்புறம் வந்து தயிர். ஓகேவா? தயிர் வந்து எதுக்குன்னா புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அதே நேரத்தில் சிக்கனை வந்து ரொம்ப சாஃப்டியா மாற்றுறதுக்கு முக்கியமான ரீசன் தயிர் தான். ஸோ அதனால தயிர். அதுக்கப்புறம் வந்து சக்தியில என்னது சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். ஓகேவா? அதே நேரத்தில் சக்தியில வந்து என்னது சிக்கன் 65 மசாலா எடுத்திருக்கேன். ரெண்டுமே இதுல சக்தியில வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து காரத்தூள் மசாலா, காஞ்ச மிளகாத்தூள்னு சொல்லுவாங்கல்ல, காரத்தூள் வத்தத்தூள் மசாலான்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேர் இருக்கு. இது வந்து ஆச்சியில எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சக்தியில வந்து கறி மசாலா. இது வந்து எப்படி சொல்றது, சிம்பிள் ட்ரிக்கான மசாலா. இது ஒண்ணு. கறி மசாலாவுக்கு பதிலா நீங்க கரம் மசாலா யூஸ் பண்ணாதீங்க, கறி மசாலா யூஸ் பண்ணுங்க. அப்பதான் சூப்பரா இருக்கும். அதுக்கு இதுக்கு டேஸ்ட் வந்து நீங்க செஞ்சு பார்த்து சாப்பிடும்போது டிஃபரன்ஸ் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் ரொம்ப முக்கியம் எலுமிச்சப்பழம். எலுமிச்சப்பழம் போடும்போது தான் அதனுடைய டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தூக்கி கொடுக்கும். சோ அதான் மெயின் ரீசன் வந்து எலுமிச்சப்பழம். இதை மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் உள்ள போக போக இருக்கும். சோ அதனால ஃபுல்லா விளாக் பாருங்க. ஓகேவா? ப்ரொசீஜர் ஆரம்பிச்சிடலாமா? வாங்க விளாக்ல போலாம். நாங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாமா? இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஏன்னா நம்ம போட்டு ஊற வைக்கிறோம், எந்த நேரம் ஊற வைக்கிறோம், எவ்வளவு நேரம் ஊற வைக்கிறோங்கிறத பொறுத்து தான் அது வந்து எப்படி டிஷ் வருதுங்கிறது வந்து தெரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஓகேவா? கையை வச்சு யூஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க, கையை நல்லா வாஷ் பண்ணிட்டோம்ப்பா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சா? ஓகேவா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதே நீங்க முதல்ல என்ன போடுறீங்கன்னா கறி மசாலா. நான் சொன்னேன்ல ஸ்பெஷல் மசாலான்னு சொல்லிட்டு, இந்த கறி மசாலா ஆட் பண்ணலாம். ஓகேவா? அளவுலாம் கேட்கக்கூடாது, சரியா? நம்ம கையில போடுறோம்ல, நம்ம கண் பார்வை அதுதான் அளவு. போட்டு ஃபர்ஸ்டே பரட்டி விட்டுறாதீங்க. கொஞ்சம் எல்லா மசாலாவும் போட்டதுக்கு அப்புறம் பரட்டி விடுங்க. ஓகேவா? அப்பதான் மசாலா மேல எல்லாமே ஆட் ஆயிரும். நம்ம கையில பரட்டும் போது ஈவனா வந்து ஸ்ப்ரெட் ஆகும் எல்லா இடத்துக்கும். அதுக்கப்புறம் வந்து 65 மசாலா லைட்டா. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நான் பிராண்ட் நேம் வந்து மென்ஷன் பண்ணி சொன்னேங்கிறதுக்காக பெய்ட் ப்ரொமோஷன் நினைச்சிடாதீங்க. நாங்க என்ன யூஸ் பண்றோம் அப்படிங்கறத வந்து பக்காவா இந்த டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த நேம் சொல்லி நான் வந்து சொன்னேன். மற்றபடி இது எந்த பிராண்ட் ப்ரொமோஷனும் கிடையாதுப்பா. அந்த அளவுக்கு ஏர்ன் பண்றாங்களா அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அடுத்து வந்து சிக்கன் மசாலா லைட்டா போட்டுக்கிட்டா போதும். அப்புறம் ஆச்சில சில்லி பவுடர் மசாலா. இது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. குட்டீஸ் கொஞ்சம் ஸ்பைசியா கேட்குறாங்கன்னா எக்ஸ்ட்ராவா போட்டுக்கோங்க. ஏன்னா தயிர் லெமன்லாம் ஆட் பண்றோம். அதனால இப்போ வந்து பெரியவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா கொஞ்சம் காரம் கம்மியா, அடல்ட் சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு அப்போ அப்படியே மிக்ஸ் பண்றதை விட தயிர் லைட்டா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் ஈவனா பரவும். ஓகேவா? நம்ம அங்கே ஃப்ரெஷ்ஷாக ஊற வச்சு, அதாவது பாலை காய்ச்சி நம்மளே உர ஊற்றி வச்ச தயிர்.
எப்படி இருக்கு பாருங்க, நல்லா திக்காக இருக்குது. தலை 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 தயிர் சாதம் சிக்கன் 65 சாப்பிட்டா சைடு செம்மையாக இருக்கும். லெமன் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனில் வந்து ஆல்ரெடி தண்ணி விடும், அதனால் தயிர் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா. எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிடாதீங்க. சிக்கனே ஆல்ரெடி தண்ணி விடும். ரெண்டாவது ரொம்ப முக்கியம், ஃப்ரிட்ஜ் அதாவது நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. நார்மலாக ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, சிக்கனில் தண்ணி விட்டுரும், தண்ணி ஆயிரும். குட்டி வாண்டு வந்துட்டாங்க, அவங்க வர்றதுக்குள்ள வீடியோ எடுத்துலாம் பார்த்தா முடியல, வந்துட்டாங்க. அண்ணா அண்ணா கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கும். அதை எடுத்து பொரிக்கும் போது மசாலா ஃபுல்லாகவே அப்படி சிக்கனுக்குள்ளே நல்லா ஊறி போய் இருக்கும். நல்லா தலை தலை இந்த மாதிரி ஊஞ்சல் வந்து வெளியில் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போய் இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா. நான் வந்து உப்பு எடுத்தோன்னே எங்கள் குட்டி வாண்டு உப்புட பவர்த்திட்டு ஓடுறேன். சால்ட்டு வந்து பார்த்து ஆட் பண்ணுவாங்க, போதும், இந்த அளவு போதும். ரைட்டாக கட் பண்ணிப்போம். தெரியாமல் தயிர் நிறைய ஊற்றிட்டேங்க. மிக்ஸ் பண்ணி வச்சாச்சா, சால்ட்டுமே போட்டாச்சு. அப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கா எலுமிச்சப்பழம் 1/2 லெமன் போதும் ஓகேவா. ஐயோ போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க, கையால் நல்லா பரட்டி வச்சிருங்க ஓகேவா. இல்லை ஸ்பூன் ஐயோ எலுமிச்சப்பழம் மடி. சரி சரி போதும். இனிமேல் ஃப்ரிட்ஜில் போய் 25 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே ஃப்ரீசரில் வச்சிடலாம், ஊற வச்சுட்டு அப்புறமா எடுக்கலாம் ஓகேவா. அப்போ தான் மேரினேட் பண்ண சிக்கன் வந்து ரெடியாக இருக்கும் பொரிக்கிறது. போதும்ப்பா. அம்மா எங்கே திரும்ப பட்டுக்குட்டி லெமன் என்ன பண்ணுறோம்? புளி கரண்ட்டு போயிடுச்சு. அச்சோ இருக்கு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க சிக்கனை வந்து ஃப்ரீசரில் வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம், கையை சீக்கிரம் கழுவிடுங்க, இல்லை கை ரொம்ப எரிய ஆரம்பிக்கும் ஓகேவா. நம்ம நேரம் கரண்ட்லாம் இருக்குப்பா. நார்மலாக நான் சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, ஃப்ரீசரில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து அந்த தண்ணி விடுறதுலாம் இருக்காது. வச்சாச்சா, இனிமேல் 25 மினிட்ஸ் கழித்து வந்து நம்ம ஃப்ரீசர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. அது வரை வெயிட் பண்ணலாம் சிக்கன் 65 ரெடி ஆகுறதுக்கு. 25 மினிட்ஸ் அது ஃப்ரீசரில் சில் ஆகட்டும். நம்மளும் அதுக்குள்ளே போய் சில்லுன்னு ஒரு ஜூஸு இல்லைன்னா தண்ணி ஏதாவது குடிச்சிட்டு வரலாம், ரொம்ப வெயில் அடிக்கும். வந்து சிக்கன் வச்சுட்டு வந்திருக்கோம், அதுக்குள்ளே எங்கள் ஆயாவும் பேத்தி என்ன அட்ராசிட்டி பண்ணுறாங்கன்னு பாருங்க. ஐயோ அம்மா 1 2 சொல்லு, நீயும் சொல்லுடி. 4 5 6 9 10. இப்போ நம்ம 20 நிமிஷம் கழிச்சு நம்ம ஃப்ரீசரில் வச்சிருந்த சிக்கன் 65 மசாலா போட்டு ஊற வச்ச சிக்கனை வந்து எடுத்து பார்க்குறோம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ தான் நான் வந்து சொன்னேன், ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அது என்ன டிப்ஸ்ன்னு இப்போ தான் பார்க்குறோம். அதுக்கு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் அந்த டிப்ஸ் என்னன்னு தெரியும். ரோட்டு கடை சிக்கன் 65 ஒரு முருன்னு ஸ்பைஸியாக வர்றதுக்கும் க்ரன்ச்சியாக வர்றதுக்கும் ரீசன் தான். என்னன்னா இப்போ பாருங்க, ஊறிடுச்சு ஆனால் கொஞ்சம் தண்ணி விட்டுருச்சா, ஃப்ரீசரில் வச்சதுக்கே சிக்கனில் வந்து தண்ணி விட்டுருச்சு. இதுதான் நார்மலாக வைக்காதீங்க, ஃப்ரீசரில் வைங்கன்னு சொன்னேன். இப்போ இந்த தண்ணி விட்டதை எப்படி மேனேஜ் பண்ண போகணும், இதுதான் அந்த டிப்ஸு. தப்பு ரோட்டு கடை செய்யற சிக்கன் 65 நம்மளுக்கு உள்ள டிஃபரன்ஸ் தான். அதனால என்ன பண்ண, அந்த கார்ன்ஃபிளவரும் அரிசி மாவும் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குல்ல, அது கூட ஆட் பண்ணி அந்த தண்ணியை வந்து அந்த சிக்கனோட ஜெல் ஆகுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம் ஓகேவா. வாங்க பண்ணலாமா, ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க ப்ரொசீஜர். கார்ன்ஃபிளவர் மாவு போட்டிருக்கேன். அடுத்தது அரிசி மாவு மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுக்கோங்க. இப்போ வந்து அந்த தண்ணி இந்த மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது சிக்கனோட ஒட்டிருச்சா, தண்ணி ஊறிடுச்சா. இப்போ வந்து நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கும் போது பிரிஞ்சு போகாது அந்த மசாலா ஓகேவா. அப்படியே சிக்கனோடய அப்படி ஜெல் ஆயிடும், நல்லா ஜூசியா இருக்கும். தண்ணி எவ்வளவு தண்ணி இருந்தது நான் சிக்கனை எடுக்கும் போது ஃப்ரீசர்ல இருந்து, இப்ப தண்ணியே இல்லை பாத்தீங்களா, நல்லா ஆயிடுச்சா. நல்லா ஒரு தடவை இதுமே கிண்டி விட்டுட்டு போய் கை கழுத்து வந்து அப்புறம் பிடிக்கும். முன்னாடி ஒரு சின்ன வேலை பார்த்தல, எண்ணெயை ஊத்தி வச்சுட்டு எல்லாம் எண்ணெய் சூடாயிரும், நம்ம அந்த கேப்ல வந்து கை கழுத்து வந்துடும் ஓகேவா. அடுப்பை ஆன் பண்ணிட்டு வானலை வச்சுட்டு
நம்ம சிக்கன் 65 செய்யறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகேவா? ஏன்னா எண்ணெய் சூடாகிறதுக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். அந்த இன்பிட்வீன் கேப்ல போய் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேவா? வாங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக காஞ்சி போச்சு. போடு. எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சூடாயிடுச்சு, அதனால பார்த்து போடுங்க. பொறுமையா போடுங்க, வேகமா போடாதீங்க, எண்ணெய் தெரிச்சிருங்க. அப்புறம் எண்ணெய் மேலே ஃபுல்லா அடுப்பு ஃபுல்லா மேலே ஃபுல்லா எண்ணெய் ஆயிடும். என்னம்மா இப்போ பாருங்க, எண்ணெய் அழகா எண்ணெய் கொதி அடங்கினோடனே பரட்டினோடனே மசாலா வந்து பிரிஞ்சு வரல. சிக்கன்லேயே தான் இருக்கு பாருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே பரட்டினீங்கன்னா பிரிஞ்சு வந்துடும். லைட்டாக பரட்டிட்டு விட்டுருங்க. இன்னும் எண்ணெய் கொதிப்பு நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா இன்னொரு கட்டு விட்டுருங்க. இதே மாதிரி எண்ணெய் கொதிப்பு அடங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பரட்ட ஸ்டார்ட் பண்ணணும். ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் ஃப்ளேவர் அதிகமாக வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கருவேப்பிலை போட்டு பொரிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆயிலோட ஸ்மெல்லு வராது, நல்லா இருக்கும் சிக்கனோட. நம்ம வீட்டு மரத்தில் பறித்து வாஷ் பண்ணி எடுத்த கருவேப்பிலையும் அப்படி லைட்டாக போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ தான் அந்த ஆயில் ஸ்மெல் வராது. கருவேப்பிலை போட்டு சிக்கனை ஒரு கிண்டி விட்டுடலாம். எங்கள் குட்டி வாண்டு வந்து அவங்க அண்ணா வந்து எக்ஸைட்மெண்ட்டில் சவுண்டு போட்டுட்ருக்காங்க. அண்ணா அண்ணான்னு. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே எண்ணெயில் விட்டு சைலண்ட்டாக விட்டு அவங்க வந்து ஃப்ரை ஆகிற வரை வெயிட் பண்ணுங்க. நல்லா ரெட்டிஷாக வந்துருச்சு பாருங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. சுருங்கிடுச்சு. நான் ஊஞ்சலில் யாரும் உட்காரக்கூடாது. இப்போ எடுத்து அப்படி வச்சு தரமாக சாப்பிடலாம். எங்கள் அப்பேதனைக்கு ஒரே அக்கா அண்ணன் எல்லாரும் வந்து விசிட் தான். அவங்க சந்தோஷம் ஆயிடுச்சு. ஓகேவா? எல்லா ஒரு டிஷ்ஷுக்கு தேவையான சைட் டிஷ்ஷு நீங்கள் பார்க்குற டிஷ் இல்லைப்பா, சாப்பாடுக்கு சொன்னப்பா. இவ்வளோ நேரம் வந்து இந்த வீடியோக்கு கேமராமேனாக இருந்து சப்போர்ட் பண்ணவங்க இவங்க தான். அப்படியே கடலூர் கப்பல் கேஎஸ் சேனலை வந்து மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், விளாகை ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். கண்டினியூவாக நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாமா? டாடா, பை பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.